வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. சிறுதானியம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ சிறுதானியம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிற சிறுதானியம் கம்பு. ஸோ இந்த கம்பை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பு சாதம் ரொம்ப நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். இந்த கம்பை என்ன பண்ணியிருக்கேன், 1 கப் கம்பு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ முதல்ல இந்த கம்பை ஆர்டினரி தண்ணியில் சாதாரண அரிசி களையிற மாதிரி களைஞ்சி எடுத்துட்டேன். பட் ஸ்டில் இன்னொரு வாட்டி அரிச்சு எடுத்தா என்னன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மிஸ்ஸஸ் பத்மாவதிங்கிறவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி இந்த சிறுதானியத்தை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு. இதுவும் அந்த பழங்கால மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுறேன் பத்மாவதி, நீங்களும் பண்ணி பார்க்கலாம். ஈஸி தான். கல் அரிக்கிறது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம க்ளீனாக அரித்து எடுத்துடலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல கம்பெல்லாம் மேலே வந்துடும். கீழே கடைசியாக மிஞ்சி இருக்கிறது பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற இந்த கல் மண் ஏதாவது இருந்தால் அது மிச்சம் இருக்கும். இதில் கொஞ்சோண்டு மண் இருக்க பாருங்கள். பட் நார்மலாக இப்போல்லாம் ரொம்பவே க்ளீனாக கிடச்சிருது. பட் சும்மா இதை வீடியோ காட்டணுங்கிறதுக்காக இதை நான் அரிச்சு எடுத்திருக்கேன். நல்ல வேலை அரிச்சு எடுத்தேன். கீழே மண் இருக்குது, இதை இப்போ தூர கொட்டிடுவோம். இப்போ இந்த அரிச்ச கம்பை என்ன பண்ண போகிறேன், தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு வெறும் கம்பை ஈரக்கம்பு தான் இதை ஒரு மிக்சியில் போட போகிறேன். மிக்சியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் சுத்த விட்டுடுறேன் மிக்சியை. ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் முக்காலாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், முக்கால் கம்பாக இருக்குது. இது உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்துடும், எவ்வளோ கோர்ஸாக அரைக்கணுங்கிறது. ஸோ இந்த மாதிரி அரைச்சப்புறம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா 1 கப் கம்பு மாவு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 3 கப் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருவோம். உங்களுக்கு பிடிக்கும்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். அதில் தண்ணி கொதி வந்தப்புறம் இந்த கம்பை உடச்சி வச்சுருக்கிற கம்பை போட்டு நல்லா கிளறிட்டே இருப்போம். மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுவோம் கேஸை. இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு எனக்கு. நல்லா இது கொதி நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ரொம்ப திக்காக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த திக்னஸ் இருந்தால் போகிறோம். இது இதை இப்படியே சாப்பிட முடியாது, இதை அப்படியே வச்சுருப்போம். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், குக்கரில் வைக்க போகிறேன். மேலே தண்ணிக்குன்னே எதுவும் ஊற்ற வேண்டாம். இது அப்படியே குக்கரில் வச்சு, எப்போவுமே நம்ம மில்லட்ஸ் சிறுதானியங்கள் சமைக்கும் போது ஒரு தட்டால் மூடிடணும். ஏன்னா சிறுதானியம் சின்னதாக இருக்கும் எல்லா தானியமும். ஸோ டக்குன்னு நம்மளோட குக்கரோட அந்த ஆவி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, சேஃப்டி வால்வு அந்த வெயிட் போடுற இடத்துல எல்லாம் போய் அடைச்சிக்க சான்சஸ் நிறைய. ஸோ அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசிலுக்கு நான் குக் பண்ணேன். ஸோ குக் பண்ண அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் சத்தம் அடங்கின அப்புறம் கூல்டவுன் ஆன அப்புறம் திறந்து பார்க்குறேன். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. இது ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும் இது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், இதில் நான் சாம்பார், ரசம், தயிர் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். நான் சுட சுட இதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே கூல் ஆகட்டும்னு வச்சுட்டேன். ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து இதை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4 ஹவர்ஸ் ஆகட்டும். 4 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்க போகிறது இல்லை. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இதை சின்ன உருண்டையாக உருட்டி அதில் போட்டுருவோம். என்னென்னா இந்த சின்ன உருண்டைகள் எல்லாம் அதுலேயே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் கூட எடுத்து சாப்பிட்லாம். நாளைக்கு நான் அதை கஞ்சி பண்ணுவேன். அப்போ இந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குங்கிறாங்க. நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல அந்த உருண்டையை, அந்த தண்ணியும் நம்ம கம்பு கூழ் பண்ணும்போதோ இல்லை கம்பு தயிர் சாதத்துக்கூடையோ கூட போட்டு நம்ம சாப்பிட்டுடுவோம். ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு அவசியம் சொல்லணும். ஓகேயா? ஸோ சொல்ல மறக்காதீங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.